ஆஹா ஆஹா ஏதோ காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் ஊடலில் வந்த சொந்தம் ஊடலில் தந்த இன்பம் மயக்கம் என்ன காதல் வாழ்க காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை அன்பிலே வாழும் நெஞ்சில் ஆ ஆ அன்பிலே வாழும் ஆயிரம் பாடலே ஒன்றுதான் எண்ணம் என்றால் உறவுதான் ராகமே எண்ணம் யாவும் சொல்லவா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன் என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன் பொன்னிலே பூவை அள்ளும் ஆ ஆ பொன்னிலே பூவை அள்ளும் புன்னகை மின்னுதே கண்ணிலே காந்தம் வைத்த கவிதையை பாடுதே அன்பே இன்பம் சொல்ல வா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் ஊடலில் வந்த சொந்தம் ஊடலில் தந்த இன்பம் மயக்கம் என்ன காதல் வாழ்க காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் ஹலோ ஹலோ ஓகே
சொல்ல தெரியவில்லை. நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை. உள்ள சோகம் தெரியவில்லை. தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம். என்னென்ன பேரோ நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ. இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ. விதியோடு நாளாடும் விளையாட்ட பாரு. விளையாத காட்டுக்கு விதை போட்டதாரு. படிச்சா சங்கதி உண்டு. ஏன் பாட்டுக்குள்ளேயும் சங்கதி உண்டு. கண்டுபிடி. நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை. உள்ள சோகம் தெரியவில்லை. பசு தேடி பார்க்கின்ற வேளை அம்மான்னு சொல்லவும் அதிகாரம் இல்லை. பெண் கன்று பசு தேடி பார்க்கின்ற வேளை அம்மான்னு சொல்லவும் அதிகாரம் இல்லை. என் விதி அப்போதே தெரிந்திருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே. முதலெழுத்தென்ன தலையெழுத்தென்ன முதலெழுத்தென்ன சொல்லுங்களே. நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை. உள்ள சோகம் தெரியவில்லை. தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை. அதை சொல்ல தெரியவில்லை. நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை. உள்ள சோகம் தெரியவில்லை. தேங்க்யூ. உன்னை நான் அறிவேன். என்னை அன்றி யார் அறிவார். கண்ணில் நீர் வழிந்தால் என்னை அன்றி யார் துடைப்பார். யார் இவர்கள் மாயம்
மகிழ்ச்சி. ஒரு வீட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி பிரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு வீட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி பிரிந்தாலும் கூடு ஒரு கூடு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நீர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நீர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி பிரிந்தாலும் கூடு ஒரு கூடு. நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை தொடுங்கள். நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை இளம் சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள் மின்னை தொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வது தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன், என் கண்ணில் ஈரமில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி பிரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி பிரிந்தாலும் கூடு ஒரு கூடு. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா, குக்கூ குக்கூ குக்கூ. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு
பாட்டு கேட்குதா குக்கூ 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 என் குரலோடு மச்சான் உங்க குரலோச போட்டி போடுதா இலையோடு பூவும் தலையாட்டும் பாரு இலையோடு பூவும் தாயும் தலையாட்டும் பாரு பாரு முழுவதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா குக்கூ 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 கேளையா முழுவதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா குக்கூ குக்கூ என் குரலோடு மச்சான் உங்க குரலோச போட்டி போடுதா கேளையா குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா குக்கூ 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 என் குழலோடு மச்சான் உங்க குழலோச போட்டி போடுதா இலையோடு பூவும் தலையாட்டும் பாரு இலையோடு பூவும் தாயும் தலையாட்டும் பாரு பாரு குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா குக்கூ 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 தேங்க்யூ நல்லா பாடினீங்க மேடம். இல்லை இந்த வயசில் இந்த ப்ரீத் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் வயசு ஆக ஆக நமக்கெல்லாம் ப்ரீத் வந்து கம்மியாகும். அதுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது இல்லையா? இந்த வாக்கிங்லாம் போனோம்னா இந்த ப்ரீத்து நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும். காலையில் ஒரு 1/2 hour அப்படியே சும்மா அப்படியே எங்கேயாச்சும் ஒரு வாக் பண்ணோம்னா இது வந்து ரொம்ப முக்கியமானது. சாங்ஸ் இந்த பாட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஃப்ளோ வரணும் இல்லையா? அங்கங்கே பிரேக் ஆகக்கூடாது வயசு. உங்களுக்கே தெரியுது பாடுறது இல்லையா? ஸோ அது மட்டும் தான் உங்களுடைய மைனஸ். மற்றபடி எல்லாம் நல்லா இருந்தது. நன்றி. தேங்க்யூ சார்.
அன்பே ஒரு ஆசை கீதம் காற்றில் கேட்டாயோ இங்கே தினம் ஏங்கும் நெஞ்சை மீண்டும் பார்ப்பாயோ குயிலோசை கேட்குதோ குக்கு நானு வாணிவா அன்பே ஒரு ஆசை கீதம் காற்றில் கேட்டாயோ கண்ணில் விழுந்து என் நெஞ்சில் கலந்தாய் கண்ணில் விழுந்து என் நெஞ்சில் கலந்தாய் கண்ணே என் காதலி நெஞ்சில் இருந்தே நித்தம் இனிக்கும் நீயே என் நாயகி நீ இன்றி நான் இல்லை வாணி வா அன்பே ஒரு ஆசை கீதம் காற்றில் கேட்டாயோ ஜென்மம் முழுதும் என் நெஞ்சில் உலவும் ஜென்மம் முழுதும் என் நெஞ்சில் உலவும் என் ஜீவன் உன்னிடம் உன்னை தொடர்ந்தே என் எண்ணம் இருக்கும் நீ என்றும் என்னிடம் நீ இன்றி நான் இல்லை வாணி வா அன்பே ஒரு ஆசை கீதம் காற்றில் கேட்டாயோ இங்கே தினம் ஏங்கும் நெஞ்சை மீண்டும் பார்ப்பாயோ குயிலோசை கேட்குதோ குக்கு நீ எங்கே நான் இங்கே வாணி வா இந்த பாட்டெலாம் கேட்டு பல வருஷம் ஆகுது. ஆமாம், இதெல்லாம் பாடுறது இது அவ்வளோ அழகான பாட்டில் இந்த பாட்டெலாம். ஸோ ரொம்ப செலக்ட் பண்ணி பாடியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பாடணும். ஓகே. இப்போ அது என்ன லெவல் இருக்கோ, இந்த டெசிபிள் சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன லெவலில் இருக்கோ அந்த லெவலுக்கு நீங்கள் பாடினீங்கன்னா அது ஆப்டடாக வந்துட்டு ரெக்கார்ட் ஆகும். ஓகே. நீங்கள் உங்களுக்கு பேஸ் ஜாஸ்தி இல்லையா, அப்போது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணுன்னு போட்டிங்கன்னா அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த குவாலிட்டி அது அதில் இறங்கிடும். நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம கொஞ்சம் அதிகமாக பாடுவோமே அப்படின்னு நினைப்போம். ஆக்சுவலி அப்படி பாடக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஒரு ட்ராபேக், அவங்க என்ன லெவலில் கொடுத்துருக்காங்களோ அந்த லெவலில் நீங்கள் பாடிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அது ஒன்று தான், மற்றபடி எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங். நன்றி நன்றி.
வாசலில் மன்னாவும் தேர் வர ஆடுது பூந்தோரணம் தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா நீ கேட்டு பாராட்டுவோ மன்னவா எப்பொழுதும் உன் சொப்பனங்கள் முப்பொழுதும் உன் கற்பனைகள் சிந்தனையில் நம் சங்கமங்கள் ஒன்றிரண்டாய் என் சஞ்சலங்கள் காலை நான் பாடும் காதல் பூபாடம் காதில் கேட்காதோ கண்ணால் என்னாலும் ஆசையில் நாள்தோறும் நான் தோழும் ஆலயம் நீ அல்லவா தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா வருவாயோ வாராயோ ஓ நெஞ்சமே ஓ நெஞ்சமே என் நெஞ்சமே உன் தஞ்சமே தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா. நீங்களே ஜட்ஜ்மெண்ட். ஆமாம், நீங்களே உங்கள் சாய்ஸ். எப்படி பாடினீங்க? ரொம்ப நடுக்கமாக இருந்தது. ஆமாம், கரெக்டு. ஸ்டார்டிங் அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில், ஆனால் அது ஆஃபில் மேலே நல்லா பாட்டிங்க. நான் ஒரு 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 1.5 நிமிஷம் தூங்கிட்டேன் உங்களுடைய தாலாட்டில். உண்மையிலே சீரியஸாக எனக்கு எங்கள் குருநாதர் சொல்வார், அதாவது நீ தூங்கினா கூட ஞானத்தில் இருக்கணும்வார். என் ஸ்டூடெண்ட்டு அப்படி தான். நான் மியூசிக் கிளாஸ் எடுக்கிறேன்னா தூக்கிடுவாங்க, ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அது கரெக்டாக கேட்டு பாடுவாங்க. நிச்சயமாக நான் ஒரு 60 செகண்ட் தூங்கிட்டேன் சீரியஸாகவே. ஆனால் நீங்கள் பாடுறது என் காதில் கேட்டுட்ருக்கு. நீங்கள் எந்த இடத்துல என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்றது கரெக்டாக முடியும் போது கண்ணை திறந்து எழுதிட்டேன். அந்த பாதிக்கு மேலே ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்டார்டிங் தான் அந்த ஷுவரிங். ஆமாம், அது எதுக்கு, அதுதான் நான் நினச்சேன் அப்போவே. நல்லா இருந்தது. ரிலாக்ஸாக பாடுங்க எப்போவுமே. பாட்டை பொறுத்தவரை எப்போவுமே ரிலாக்ஸாக பாடுங்க, சக்ஸஸ் ஆகிடும். ஓகேங்களா? நடுக்கத்தோடு பாட்டிங்கன்னா ஃபெயில் ஆகிடும். ஓகே, உங்ககிட்ட வாய்ஸ் நல்லா இருக்குது, அந்த நடுக்க தான் உங்களுடைய மைனஸ். ரைட். ராதா ராதா தேவதாசனான ஒரு ஜாதிதானடி, உன்னை தேடி எங்கு வந்தேன் நடு வீதிதானடி. தேவதாசனான ஒரு ஜாதிதானடி, உன்னை தேடி எங்கு வந்தேன் நடு வீதிதானடி. உன்னாடக மனப்பித்தானது கண்ணீருதாயும் சத்தானது. தேவதாசனான ஒரு ஜாதிதானடி, உன்னை தேடி எங்கு வந்தேன் நடு வீதிதானடி.
கைப்பிடிப்பாயோ பொன்னால எங்கினேன் உள்மூச்சு வாங்கினேன் பைத்தியமானதுக்கு வைத்தியம் நீயே உன்னோடு வாழணும் இல்லாட்டி சாகணும் வெளியில வரணும் தரிசனம் தரணும் அழகிய கிளியே திருவடி சரணம் உருகாம உருகின ஓட செய்கிறேன் ராதா 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 தேவதாசனான ஒரு ஜாதிதானடி உன்னை தேடி எங்கு வந்தே நடுவீதிதானடி மனம் பித்தானது கண்ணீரு தாயின் சொத்தானது தேவதாசனான ஒரு ஜாதிதானடி உன்னை தேடி எங்கு வந்தே நடுவீதிதானடி தேவதாச போல நானும் பாட வேணுமா உலகே மாயந்தான் வாழ்வே மாயந்தான் தண்ணி போட்டு நாடி போயிருமா வேணுமா அடியே பார்வதி எனக்கு யாகதி துடிக்குது காதல் படிக்குது பாடல் அடிக்கடி ஏண்டி உனக்கு இந்த ஊடல் விடமாட்டேன் கண்ணி நீ வந்தே தீரணும் ராதா 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 தேவதாசு நானு ஒரு ஜாதிதானடி உன்னை தேடி எங்க வந்தேன் நடுவீதிதானடி உன்னாலதான் மனம் பித்தானது கண்ணீரு தாயன் சொத்தானது தேவதாசு நானு ஒரு ஜாதிதானடி உன்னை தேடி எங்க வந்தேன் நடுவீதிதானடி சிவகுமார் சிவந்த மாதிரி பாடுறீங்க, நல்லா இருந்தது. ஸ்டேஜ் சிங்கரை நீங்கள் தெரியுது, அந்த ஃபீல் தெரியுது, ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா கிளியராக இருந்தது, ரொம்ப சந்தோஷம். இப்போ வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள், வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக. அந்த கமகம் மட்டும் பார்த்துக்குங்க, அது மட்டும் தான் சின்னது. அது வந்துட்டு ஒரு லெவல் இருக்கு இல்லையா, அந்த லெவலுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கர்நாடிக் தெரிஞ்சால் தான் அந்த கமகம்லாம் கரெக்டாக வைக்க முடியும். நீங்கள் ஓரலாக கேட்டு பாடுறது வேறு, அது வந்து ப்ரொஃபஷ்னலாக பாடுறது வேறு. இதுக்குன்னு வந்துட்டீங்க, நீங்கள் கர்நாடிக் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா உண்மையிலே ஃப்யூச்சர் இருக்குது, நல்லா பண்ணிங்க. நன்றி. யாரை விடுறதுன்னு தெரியல, சிவகுமார் சாரா இல்லை லீலா மேடமா இல்லை பிரதர் சாய் பிரதரா, எல்லோருக்கும் நல்ல எப்படி சொல்கிறது வாய்ஸ் இருக்குது. சின்ன சின்ன அந்த பயம் பதற்றம் தான் நம்மளை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போக விடாமல் தடுக்கிறது. ஸோ அதை மட்டும், இந்த சர்டிஃபிகேட் ஒரு ஃபார்மாலிட்டி தான் எல்லாருக்குமே. நானும் ஒரு காலத்தில் இப்படி தான் இயங்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி நிறைய வாங்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுருங்க. ஆமாம், கோல் வேறு மாதிரி, வெறித்தனமான ஒரு கோல், நம்மளால் முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு. அப்போ எல்லோருக்கிட்ட சொல்லுவேன், லைஃப் இஸ் நத்திங் பட் ஹேவ் சம்திங். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சீக்வல் இருக்கு இல்லையா, அந்த சீக்வலில் மேலே 2 கோடு இருக்கு இல்லையா, ஒரு கோடு எடுத்தால் மைனஸ், அந்த ஒரு கோடு எடுத்து திருப்பி வச்சனா ப்ளஸ். ஓகேவா? இதுதான் நம்ம லைஃப். இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். வாங்க லீலா மேடம், நல்லா பாடினாங்க, அருமையான வாய்ஸ். அடுத்த முறை அந்த ஷேரிங்கே இருக்கக்கூடாது, வெறித்தனமாக போய் ப்ரைஸ் வாங்கிட்டு வரணும். இது என்னுடைய வாழ்த்துக்கள்.
2 அடி இருந்தால் 4 அடி படுத்தால் 6 அடி போதும் இந்த நிலமும் அந்த வானமும் அது எல்லோருக்கும் சொந்தம் அடி சொல்லடி ஞான பெண்ணே உன்னை சொல்லடி ஞான பெண்ணே சொல்லடி ஞான பெண்ணே உன்னை சொல்லடி ஞான பெண்ணே நடந்தால் 2 அடி இருந்தால் 4 அடி நடந்தால் 2 அடி ரெக்கையுள்ள குஞ்சு இது கூடு ஒன்றும் தேவையில்லை புத்தியுள்ள பிள்ளை இது கெட்டு நிற்க போவதில்லை தாயொருத்தி இருந்தா ஒரு தந்தை ஒன்று கேளம்மா தந்தை ஒன்று இருந்தா பெத்த பாட்டு என்று போகுமா தெருவோரம் கிடந்தும் அனாதை இல்லை உறவென்று வெறுத்தா தினம் தருவேன் தொல்லை கெட்டாலும் பட்டாலும் உன் பேரந்தா என்னடி ஞான பெண்ணே உண்மை சொல்லடி ஞான பெண்ணே நடந்தால் 2 அடி இருந்தால் 4 அடி நடந்தால் 2 அடி கட்டி போரடித்த அப்பன் சுப்பன் காணவில்லை அன்று முதல் இன்று வரை அக்கரமும் வாழ்வில்லை வெட்ட வெட்ட வாழைதான் அது அள்ளித்தரும் வாழ்வைதான் வெட்டி போட்ட மண்ணுதான் அதை கட்டி காத்தா பொண்ணுதான் நான் வாழும் வாழ்வை அது சில காலம்தான் உறவோடு வாழ்ந்தா அது பூக்கோளம்தான் கெட்டாலும் பட்டாலும் உன் பேரந்தா என்னடி ஞான பெண்ணே உண்மை சொல்லடி ஞான பெண்ணே நடந்தால் 2 அடி இருந்தால் 4 அடி நடந்தால் 2 அடி இருந்தால் 4 அடி படுத்தால் 6 அடி போதும் அந்த நிலவும் அந்த வானமும் அது எல்லோருக்கும் சொந்தம் என்னடி ஞான பெண்ணே உண்மை சொல்லடி ஞான பெண்ணே நடந்தால் 2 அடி இருந்தால் 4 அடி நடந்தால் 2 அடி லிரிக்ஸ் மட்டும் எப்பவுமே மறந்துடாதீங்க. பெரிய ஷோலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை தான் கேட்பாங்க. ஒரு 5 விஷயம் எப்போவுமே மெமரியில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு வார்த்தை, 2வது வந்துட்டு ஸ்ருதி தாளம் பாவம், அப்புறம் கடைசியாக தான் கமகம். நீங்கள் கமகமே இல்லைன்னா கூட சரி, நீங்கள் வின் பண்ணிடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு வார்த்தை தான் முதல்ல பார்ப்பாங்க. அந்த கமகம்லாம் ரொம்ப அழகாக இருந்தது.
லல்லா லா, லல்லா லா, லல்லா லா, லா, லா. அதெல்லாம் ரொம்ப அழகா அப்படியே சொல்லி சொல்லி விழுது. ரொம்ப நிறைய திறமைகள் இருக்கு, வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன மாதிரி நீங்கள் வேஸ்ட்டாக எடுத்துடாதீங்க. சரிங்களா? வாழ்த்துக்கள். ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. கோயிலு கருங்கோயிலு மாமன் மனக்கோயிலு கோலம் போடும் பாட்டாலே, மயிலு இளமயிலு மாமன் கவி கோயிலு ராகம் பாடும் கேட்டாலே, செய்தி சொல்லும் பாட்டாலே, உன்னை எண்ணினானே உள்ளம் வாடி போனேன், கண்ணி பொண்ணுதானே ஏழு மாமனே, ஏழு மாமனே. ஒத்தையில அத்த மக, ஒன்ன நினைச்சு ரசிச்ச மக, கண்ணு ரெண்டும் மூடலையே, கால நேரம் கூடலையே. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. மாமா உரடு பட்டு நாதம் தரும் குழல், நானாமா கூடாதா, நாளும் தவம் இருந்து நானும் கேட்டவரும் கூடும் காலம் வராதா, மாமன் காதில் சேராதா, நிலக்காயும் நேரம் நெஞ்சுக்குள்ள வாரம், மேலும் மேலும் ஏறும் இந்த நேரம்தான், இந்த நேரம்தான். ஒத்தையில பொட்டு வச்சேன், போல பாய போட்டு வச்சேன், இஷ்டப்பட்ட ஆசை மச்சான், என்ன மேலும் எங்க வச்சான். ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. டைம் ஆயிடுச்சா?
அதான் ஈவினிங் வந்தவொடனே ஞாபகம் வந்துடுச்சு போல இருக்குது. வீட்டு விஷயங்கள்லாம் மைண்டில் ஓடிட்டு இருக்கிறதுனால பாட்டில் கான்சன்ட்ரேஷன் இல்லை. கரெக்டுங்களா? இன்னும் நல்லா பாடுறவங்க ஏன் இப்படி பாடுறீங்கன்னு ஒன்றும் புரியல. ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே தான் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன்லாம் இருக்கும். நான் உங்களுக்காக வந்திருக்கேன், உங்களுடைய மைனஸை சொல்கிறது. ப்ளஸ்ஸு வேண்டாம். கண்டிப்பாக ப்ளஸ்ஸை நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை தொட்டு ரீசார்ஜ் மாதிரி போயிட்டே இருக்கும், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மைனஸ் சொல்கிறதுக்கு தான் ஒருத்தர் வேணும். நம்மளுடைய குறை தான் நம்மளுடைய நிவர்த்தியே. ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் இங்கே என்னை வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த அந்த கவனத்தெல்லாம் வரக்கூடாது. இனி எங்கே போனாலும் அதை விட்டுருங்க. நீங்கள் எதுக்காக போகிறீங்களோ அதை ஜெயம் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? ரைட். தேங்க்யூ. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை. அந்தி மஞ்சள் நிறத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை, நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. அவள் வான்மேகம் காணாத பால் நிலா, இந்த பூலோகம் பாராத தேனிலா. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை. அந்தி மஞ்சள் நிறத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை, நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. பாடிடும் சின்ன விழி மீன்களும், பொன்னூஞ்சலாடிடும் கண்ணிக்கரும் கூந்தலோ, முத்தாடும் மேடை பார்த்து வாடி போகும் வான்திரை, முத்தாரம் நீட்டும் மார்பில் ஏக்கம் கேட்கும் தாமரை, வண்ணப்பூவின் வாசம் வந்து நேசம் பேசும் அவள் நான் பார்க்க தாங்காமல் நானுவார். புது பூக்கோலந்தான் காலில் போடுவாள். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்ல வழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை. அந்தி மஞ்சள் நிறத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை, நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. பால் நிலா, இந்த பூலோகம் பாராத தேனிலா. கண்ணோரம் ஆயிரம் காதல் கணை வீசுவாள், முந்தானை சோலையில் தென்றலுடன் பேசுவாள், ஆகாய மேகமாகி ஆசை தூரல் போடுவாள், நீரோடை போல நாளும் மாடி பாடி ஓடுவாள், அதிகாலை கூற்று அசைந்தாடும் நாற்று உயிர் மூச்சாகி ரீங்காரம் பாடுவாள், இந்த ராஜாவின் தோளோடு சேருவாள். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை, அந்தி மஞ்சள் நிறத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை, நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. அவள் வான்மேகம் காணாத பால்
முகம் பாராத தேனிலா என்னவென்று சொல்வதம்மா வாஞ்சியவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை அந்தி மஞ்சள் நிறத்தவளை என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ. சார் நல்லா ஃபாலோ பண்ணீங்க, வெரி குட். நம்ம சொல்கிறத கேட்டாங்கன்னா நமக்கு உண்மையிலே அது உங்களுக்கானது, எனக்கானது கிடையாது. ஆமாம், நீங்கள் பாடும்பொழுது உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றது தெரியும். இப்போ நான் கூட வந்து பாடுறேன்னா என்ன மிஸ்டேக் பண்ணுறது எனக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிங்களா, நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து இன்னும் 2 பேர் டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், சந்தோஷம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நல்ல வாய்ஸ், நல்லா இருந்தது. உங்களுக்கு தான் ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கவனங்கள்லாம் எங்கே இருக்கோ, ஆமாம் எங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும், சரியா? அடுத்த முறை தி பெஸ்ட்டாக, தி லெவல் பெஸ்ட்டாக வரணும். ரைட், வாழ்த்துக்கள். தாய் மனசு தங்கம் நாடறிஞ்ச தெய்வம், தாய் மனசு தங்கம் நாடறிஞ்ச தெய்வம், நன்றி சொல்ல போதாதம்மா 7 ஜென்மம் இது மாறாத சொந்தம். தாய் மனசு தங்கம் நாடறிஞ்ச தெய்வம், நன்றி சொல்ல போதாதம்மா 7 ஜென்மம் இது மாறாத சொந்தம். Subscribe Sam Official. கோழி மிதிச்சி அந்த குஞ்சுக்கும சேதமில்ல, கோயில் கதவடைச்சா சாமி தூங்க போறதில்ல. கோடி பணம் இருந்தோ நெஞ்சுக்குள்ள இன்பமில்ல, தாயின் மடியில தான் என்னைக்குமே துன்பமில்ல. என் தாய் மனசு தாய் மனசு வெல்ல, அதில் நான் மலர்ந்த முள்ள, என் தாயானதான் தொல்ல ஒரு காலத்திலும் இல்ல. அண்ணமே அண்ணமே நன்றி சொல்வனமே, சொல்லத்தான் உருவாத்த போதலையே, ஏன் சொந்தம் தான் தாய விட்டு போகலையே. தாய் மனசு தங்கம் நாடறிஞ்ச தெய்வம், நன்றி சொல்ல போதாதம்மா 7 ஜென்மம் இது மாறாத சொந்தம். Subscribe Sam Official.
சுமந்து காத்தவதா தூளி படுக்கையிட்டு தூங்க பாட்டு படிச்சவதா தூசி துரும்பு பட்டா தாமதறி துடிச்சவதா நோய் நொடியில் அவ பாய் படுக்க இழந்தா தன் வாய் வயிற்ற மறந்து என கோயில் குளம் சுமந்தா அன்னமே அன்னமே அன்னை சொல்வேதமே சொல்லத்தான் உருவாத்த போதலையே ஏ சொந்தம் தான் தாய விட்டு போகலையே தாய் மனசு தங்கம் நாடறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா ஏழேழு ஜென்மம் இது மாறாத சொந்தம் தாய் மனசு தங்கம் நாடறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா ஏழேழு ஜென்மம் இது மாறாத சொந்தம் சிவகுமார் ரொம்ப அம்மாவை நினச்சி ரொம்ப பாடிட்டீங்க போல இருக்கு. ரொம்ப அழகாக இருந்தது. உங்கள் வாய்ஸுக்கு இந்த பாட்டெல்லாம் மேட்ச் ஆகுது. இந்த மாதிரி பாட்டு எடுத்துக்கங்க, கண்டிப்பாக போகிற இடத்துல சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. என்னையே உருக்கிட்டீங்க. ரைட், சந்தோஷம், வாழ்த்துக்கள். அம்மம்மம்மா வந்ததிங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்திற்கு மன்னன் என்ற பட்டம் கட்டி. அம்மம்மம்மா வந்ததிங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்திற்கு மன்னன் என்ற பட்டம் கட்டி. இது துள்ளும் பல உள்ளம் என்னை பாராட்டும், அது போதும் என்னை நாளும் அது தாளாட்டும். டும் 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 டும். அம்மம்மம்மா வந்ததிங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்திற்கு மன்னன் என்ற பட்டம் கட்டி. அம்மம்மம்மா வந்ததிங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்திற்கு மன்னன் என்ற பட்டம் கட்டி. கொண்டு வரவா, உன்னை திருஷ்டி சுத்தி பொட்டு வைக்கவா, தாவணி கட்டி இருந்தா எங்க அன்னை இன்னும் சின்ன பொண்ணுதான். அதைதான் முன்னால நிறையாச்சு, அதுவும் அம்மாடி அழகாச்சு. தலைதான் முன்னால நிறையாச்சு, அதுவும் அம்மாடி அழகாச்சு. மெல்ல மெல்ல வந்து நில்லங்கப்பங்கண்ணு கொல்லி கண்ணு, கண்ணு பட்டா என்ன பண்ண வந்தது தொல்ல. முத்து முத்து பள்ளி இருக்கு, திட்டிக்கீர சொல்லி இருக்கு, மொத்தத்தில உன்ன போல யாரும் இல்ல. ஒரு கல்லும் மண்ணும் என்னாகும், உன் கைகள் பட்டால் புண்ணாகும், நீ வாழ்க இன்னும் பல்லாண்டு. அம்மம்மம்மா வந்ததிங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்திற்கு மன்னன் என்ற பட்டம் கட்டி. அம்மம்மா வந்ததிங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்திற்கு மன்னன் என்ற பட்டம் கட்டி.
நான் என்ன வந்த பிள்ளையா, என்றும் நன்றி உள்ள சொந்த பிள்ளைதான், ஊருக்கு நல்ல பிள்ளைதான், என்றும் உங்களுக்கு செல்ல பிள்ளைதான். கபடம் என் நெஞ்சில் கிடையாது, எதையும் என் உள்ளம் மறைக்காது. கபடம் என் நெஞ்சில் கிடையாது, எதையும் என் உள்ளம் மறைக்காது. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று சொல்லும் எண்ணம் உண்டு, மற்ற வித்தை கையில் உண்டு என்ன குறைச்சே. அன்னை என்னும் தெய்வம் உண்டு, தம்பி உண்டு, தங்கை உண்டு, தந்தை என்று சொந்தம் உண்டு. டேக் இட் ஈஸி பார். இவை என்றும் உள்ள சொந்தங்கள், என் நெஞ்சில் உள்ள இன்பங்கள், என்னில் என்ப கண்ணீரோ. அம்மம்மா வந்ததிங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்திற்கு மன்னன் என்ற பட்டம் கட்டி. அம்மம்மா வந்ததிங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்திற்கு மன்னன் என்ற பட்டம் கட்டி. பாசத்தில் கட்டுப்பாடுவேன், அதில் என்னையே விட்டு தருவேன். வாய்மையை என்றும் மதிப்பேன், பிறர் வாழ்ந்திட என்றும் உழைப்பேன். எனக்குள் தூங்காது மனசாட்சி, அதுதான் நான் நம்பும் மனசாட்சி. எனக்குள் தூங்காது மனசாட்சி, அதுதான் நான் நம்பும் மறைசாட்சி. பாடும்போது தென்றல் தானே, ஓடும்போது கங்கை நானே, துள்ளி துள்ளி ஓடும் முன்ன பிள்ளையும் நானே. நியாயம் போல கோயில் இல்லை, தர்மம் போல தெய்வம் இல்லை, தியாகம் போல செல்வம் இல்லை, வேறேதும் இல்லை. இது கால கல்வி கூடத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடங்கள், என்னை வாழச் செய்யும் வேதங்கள். அம்மம்மா வந்ததிங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்திற்கு மன்னன் என்ற பட்டம் கட்டி. அம்மம்மா வந்ததிங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்திற்கு மன்னன் என்ற பட்டம் கட்டி. இது துள்ளும் பல உள்ளம் என்னை பாராட்டும், அது போதும் என்னை நாளும் அது தாளாட்டும். டும் 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 டும். அம்மம்மா வந்ததிங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்திற்கு மன்னன் என்ற பட்டம் கட்டி. அம்மம்மா வந்ததிங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்திற்கு மன்னன் என்ற பட்டம் கட்டி. தேங்க்யூ சார். என்ன எனர்ஜி பா, எல்லாருக்கும் எனர்ஜி போகிற நேரத்தில் இவருக்கு எனர்ஜி ஏறி இருக்கு போல இருக்குது. சாய் சார் ரொம்ப நல்லா பாடினீங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் த்ரோட் வந்துட்டு உங்களுக்கு வந்து சரியான டைம் வந்துட்டு ஃபாலோ பண்ணலை, ஒரு கரகரப்பு இல்லையா? கரெக்டு தானே? ஆமாம், அது ஒன்று மட்டும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஹாட் வாட்டரில் நீங்கள் குடிக்க வேண்டியது இருக்கும். அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு பண்ணிங்கன்னா வாய்ஸ் நல்லாயிருக்கு. அது ஒன்று மட்டும்தான் உங்களுடைய இது. மற்றபடி ஆசம், அவுட்ஸ்டாண்டிங், எக்ஸலண்ட், பியூட்டிஃபுல், மார்வலர் சொல்லிடலாம். ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பண்ணாங்க ரெண்டு பேருமே, சதீஷ் அண்ட் சாய். ரெண்டுமே சால இருக்குது, நான் யாருக்கு கொடுக்கறது? ரெண்டு பேருமே ஈக்குவல் மார்க்கு. ஸோ அந்த சின்ன ஒரு கரகரப்பால் நம்ம சாய் பிரதர், வாங்க ரமேஷ் பிரதருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. ஆமாம், 100% வின் பண்ணிட்டீங்க. அது ஈவினிங் டைம் போக நம்மளுடைய த்ரோட் வந்துட்டு அதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் டைமிங் கிடைக்கும் போது வெளியே போய்ட்டு வார்ம் அப் பண்ணணும் வாய்ஸ்க்கு. இப்போ பாருங்கள், நானே பாருங்கள், எனக்கும் கட்டிகிட்ருக்கு பாருங்கள், அது வரும். அது வெளியே போய்ட்டு அந்த கர்நாடிக் பேசிக்கில் வார்ம் அப் பண்ணோம்னா நார்மல் வந்துடும். ஸோ அது மட்டும்தான். இது உங்களுடைய மிஸ்டேக் கிடையாது, உங்களுடைய த்ரோட்டுடைய மிஸ்டேக். அப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக பாடியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், நான் என்ஜாய் பண்ணேன். நன்றி.